and both are same, auto transfusion of blood or recycled blood. Another, if there is any major surgery, if there is a major blood loss, and just collecting the blood with a sterile container, you are adding the in the solution, plus you are filtering and transfusion. அதுக்கு பேர் என்னது recycled blood or இது. Then இன்னொன்று இருக்கு, autologous blood transfusion ஒன்று இருக்கு. Autologous blood transfusion அண்ணா இதில் வரும் ஸ்லைட்ஸில் வரும், நான் சொல்லிடுறேன். Person have no infection or the adequate hemoglobin. இப்போ ஹீமோக்ளோபின் 15 இருப்பான். இப்போ அந்த பேஷண்ட் விப்புல் சர்ஜரி பண்ண போகிறோம். சர்ஜரி அப்போ எவ்வளோ பிளட் லாஸ் ஆகும்? ஆல்ரெடி ஒரு 2 யூனிட்ஸ் 3 யூனிட்ஸ் பிளட் லாஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இவங்களை என்ன பண்ணுறோம், எந்த இது இல்லைன்னா இவங்களை ப்ரேயராகவே சர்ஜரிக்கு முன்னாடி அவனையே பிளட் டொனேட் பண்ண வைக்கணும் பேஷண்ட்டையே. சரியா? ஸோ மேக்ஸிமம் நீ பர் வீக் ஒரு 1 யூனிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 யூனிட் பிளட்டை பேஷண்ட்டுக்கு முன்னாடி எடுத்துடணும். பட் தட் ஷுட் பி டன் 72 hours பிஃபோர் சர்ஜரி. அதுக்கு முன்னாடி பண்ணி முடிச்சிடணும். சரியா? ஸோ ஹெல்த்தி நார்மல் இண்டிவிஜுவல், யூ ஆர் டேக்கிங் த பிளட் ஃப்ரம் தி பேஷண்ட், தென் நீ ஸ்டோர் பண்ணி வச்சிடற, அதை நீ என்ன பண்ணுற, இன்ஃபெக்டிவாக கொடுத்துட்ற. சரியா? அது பண்ணால் பேஷண்ட் 2 கிரைட்டீரியா இருக்கணும். ஒன்று, பேஷண்ட் ஷுட் பி நோ இன்ஃபெக்ஷன் ஆர் நோ செப்சிஸ். அனதர் ஒன், பேஷண்ட் ஹெமட்டோக்ரீட் மோர் தேன் 30, தட் மீன்ஸ் ஹீமோக்ளோபின் மோர் தேன் 10. அது மாதிரி இருக்கும். அப்போ அந்த பேஷண்ட் இருந்து பிளட் எடுத்து வச்சிடணும், அதை சர்ஜரிக்கு அப்புறம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். புரியுதா? தட் இஸ், அதுக்கு பேர் என்னது, autologous blood transfusion. Yes. So அது வரும்போது சொல்லிக்கலாம். Then cellulitis. Yes, we have to move fast. What is cellulitis? Inflammation of skin and subcutaneous tissue. அப்போ நார்மலாக ஸ்கின்ல என்னப்பா இருக்கும், நார்மலாக ஸ்கின்ல என்ன கமெண்ட் செல்ஸ் இருக்கும் சொல்லுங்க? Staphylococcus. சரியா? So the most of the time the cellulitis will be produced by the Staphylococcus organism. ஸோ அது இல்லாமல் மறுபடியும் சப்போஸ் இப் டயபெட்டிக் இண்டிவிஜுவல்ஸ் நெவர் எக்ஸ்பெக்ட் சேம் ஸ்டெஃபிலோகோக்கஸ். ஏன்னா டயபெட்டிக் இண்டிவிஜுவல்ஸ் வந்துட்டாங்கனாலே ஆல்வேஸ் டேஞ்சரஸ். மோஸ்ட் ஆஃப் த டைம் இட்ஸ் பாலிமைக்ரோபியல். அதனால தான் டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு த மெனி ஆஃப் தி சர்ஜன்ஸ், யூ ஆல்சோ, நாளைக்கு நீ இது வந்தீங்க இல்லை ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, என்ன டோன்ட் திங்க் டயபெட்டிக்ஸ் பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஸ்டெஃபிலோகோக்கஸ் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, கிராம் பாசிட்டிவ் ஆர்கானிசம் தானே சொல்லிட்டு யூ ஷுட் நாட் கிவ் அமாக்சிலின் அலோன். நீ கொடுத்துடக்கூடாது. Amoxicillin you should give, amoxicillin clave you should give, because it's a positive gram positive coverage. ஸோ இது கவர் பண்ணிவிடும். பட் டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு இப்போ நிறைய பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆம்பிடேஷன் தானே இருக்குது. ஆம்பிடேஷன்ஸ் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, we are underestimating that the normal commensal will be present in the diabetes. சரியா? எப்படி இருக்கும் மோஸ்ட் ஆஃப் த டைம்? பாலிமைக்ரோபியல். ஸோ ஆல்வேஸ் if we are seeing any diabetic foot infection, clinical message, diabetic foot infection, diabetic patient footல ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா, start with broad spectrum higher antibiotics like piperacillin, tazobactam or meropenem. சரியா? நோ டவுட். எப்பயுமே நீ பண்ணிடக்கூடாது. சிஆர்ஆர்ஐ ஆர் ப்ராக்டிஷனர் ஆர் வீட்டில் யாருக்காவது டயபெட்டிக் ஃபுட் இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா, டோன்ட் அப்பா அதனால தான் இருக்குன்னு நினச்சி விட்டுறக்கூடாது. ஆல்வேஸ் யூ ஷுட் ஸ்டார்ட் ஹையர் ஆன்டிபயோட்டிக். சரியா? அதான் கொடுத்துருமா, த இன்ஃபெக்ஷன் ஆஃப் ஸ்கின் அண்ட் சப்குட்டேனியஸ் டிஷ்யூ, ஸ்ப்ரெட்டிங் ஆஃப் இன்ஃப்ளமேஷன் டு தி சப்குட்டேனியஸ் டிஷ்யூலே அப்படி ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ ரீசன் என்னது, லைக் இப்போ கால் திடீர்னு வீங்கிருக்கும், திடீர்னு பார்த்தா இன்றைக்கி நேற்று பூ பறிக்க போனேன், இன்றைக்கி கையில் லைட்டாக முள்ளு கீறிடுச்சுன்னு இருக்கும். திடீர்னு வண்டி எடுத்துகிட்டு போயிருப்போம், திடீர்னு பார்த்தா லைட்டாக சின்ன கீரல் தான் விழுந்திருக்கும், மைனர் ட்ராமா ஆர் ட்ரிவியல் ட்ராமா. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா கை ஃபுல்லாக வீங்கிக்கும். அதுக்கு பேர் என்னது, cellulitis. ஸோ த இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட்ஸ் த்ரூ தி எது வழியாக போகிறோம், சப்குட்டேனியஸ் டிஷ்யூ. ஸோ இட்ஸ் இன்ஃபெக்ஷன் லிமிட்ஸ் ஒன்லி ஸ்கின் அண்ட் சப்குட்டேனியஸ் டிஷ்யூ. புரியுதா? ஸோ தட் இஸ் த காசஸ் ஆர் இதுதான் ஸ்டெஃபிலோகோக்கஸ், தென் கிராம் பாசிட்டிவ் bacteria is most common, then apart from that gram negative bacteria like Klebsiella, Proteus, E. coli. Then the risk factors, any infection பா, உனக்கு சர்ஜரியில் தெரியுதோ இல்லையோ இது இன்ஃபெக்ஷன் ஈட்டியாலஜின்னு தெரிஞ்சிருச்சுன்னா நீ பாட்டு கண்ணை மூடிட்டு எழுத வேண்டியதான். இன்ஃபெக்ஷன் யார் காமனாக வரும்? ஒன்று த ஹோஸ்ட், த இம்யூன் ரெஸ்பான்ஸ் கம்மியாக இருக்கணும். இம்யூன் ரெஸ்பான்ஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது, இம்யூனோ காம்ப்ரமைஸ்ட் இண்டிவிஜுவல்ஸ். மோஸ்ட் காமன் இம்யூனோ காம்ப்ரமைஸ்ட் இண்டிவிஜுவல்ஸ் யார்? டயபெட்டிக் பேஷண்ட்ஸ். ஓகே, டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் ஆர் பேஷண்ட்ஸ் ஆர் ஸ்டீராய்ட் தெரப்பி ஆர் மால் நியூட்ரிஷன் பேஷண்ட்ஸ், இவங்க எல்லாமே. இல்லை அப்படின்னா வேற என்ன ரீசனாக இருக்கலாம், ஹை விருலண்ட் ஆர்கானிசம். நம்ம இம்யூனிட்டியாக தான் இருக்கேன், ஆனால் ஆர்கானிசம் வந்து விருலண்ட்டாக போயிடுச்சு, ஹை விருலன்ஸ். அதானே, இது 2 ரீசன் தான் எனி இன்ஃபெக்ஷன். ஸோ உனக்கு எந்த இன்ஃபெக்ஷன் ஒரு கேட்டாங்க அப்படின்னா செக், நான் சொல்லித்தரேன். ஏன்னா நீ டேரெக்டாக நீ பாட்டுக்கு எதில் போயிடலாம், நீ இந்த இது போட்டலாம். சரியா? ஸோ த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ஆல்வேஸ் தீஸ் திங்ஸ் ஆர் தென் ஓல்ட் ஏஜ் இண்டிவிஜுவல்ஸ். ஏன்னா இம்யூனிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். புரியுதா? ஸோ
ஸோ இதெல்லாமே வரும். எது ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் லைக் டயபிட்டிஸ் மெல்டஸ் ஆர் இம்யூனோ காம்ப்ரமைஸ் ஸ்டேட்டஸ் ஆர் ஓல்ட் ஏஜ், இதெல்லாமே. இந்த காமனாக செல்லுலைட்டிஸ், எங்கே காமனாக செல்லுலைட்டிஸ் பார்த்துருக்கீங்க? லெக், சரியா? காமன் எக்ஸ்ட்ரீமிட்டிஸ் தான் என்ன, லெக், அப்பர் லிம் ஆர் இது எல்லாமே இருக்கலாம். இது இல்லாமல் ஒரு செல்லுலைட்டிஸ், டேஞ்சரஸ் செல்லுலைட்டிஸ் இருக்குது. எங்கே? ஆர்பிட்டல் செல்லுலைட்டிஸ், அனதர் பி தி சப்மாண்டிபுலார் ஸ்பேஸ் செல்லுலைட்டிஸ். சப்மாண்டிபுலார் ஸ்பேஸ் செல்லுலைட்டிஸ் பேர் என்னது? லுட்விக்ஸ் ஆன்ஜைனா. லுட்விக்ஸ் ஆன்ஜைனா, சரியா? ஒன்லி த டூ இது ரொம்ப டேஞ்சரஸ் செல்லுலைட்டிஸில். எது? சப்மாண்டிபுலார் பேர் என்னது? லுட்விக்ஸ் ஆன்ஜைனா. ஓகே, then another one will be the இது. So the common sites, so the patient presentation எப்படி இருக்கும்? எனி இன்ஃபெக்ஷன் இன் அவர் பாடி கண்டிப்பாக என்ன இருக்கும்? ஃபீவர், ரைகர், சில்ஸ், இது இருக்கும் தானே. இங்கே என்னது? இன்ஃபெக்ஷன் நடக்கும், இன்ஃப்ளமேஷன் நடக்கும். ஸோ டெஃபினெட்லி தேர் பி சைன்ஸ் ஆஃப் இன்ஃப்ளமேஷன். வாட் இஸ் சைன்ஸ் ஆஃப் இன்ஃப்ளமேஷன்? காலர், டாலர், ரூபர், டியூமர். ஸோ தேர் பி அ ஸ்வெல்லிங் ஆஃப் தி ஸ்கின்னு, லோயர் லிம் இருக்கும், ரெட்னஸ் இருக்கும், வார்ம்த் இருக்கும், டெண்டர்னஸ் இருக்கும். எனி இன்ஃபெக்ஷன் எங்கே இருந்தாலும் இந்த 4 இது இருக்கணும், கண்டிப்பாக 4 இருக்கும், சரியா? சிம்டம்ஸ் என்ன இருக்கும் பேஷண்ட்டுக்கு? ஃபீவர், ரைகர், சில்ஸ். இன்ஃபெக்ஷன் எங்கே இருந்தாலும் சரிப்பா. யூடிஐ உனக்கு தெரியல, யூடிஐன்னு கேட்குறாங்க, நீ பாட்டுக்கு எழுத வேண்டியதான். காமனஸ் ஆர்கானிசம் ஈகோலை என்ன, பேஷண்ட் பிரசன்ட் வித் ஃபீவர், ரைகர், சில்ஸ் என்ன. அதுக்கப்புறம் நீ பாட்டுக்கு எழுத வேண்டியதான். என்ன, யூரின் கல்ச்சர் அனுப்பணும், அது அனுப்பணும். ஸோ அப்படியே ரேப்பிடாக ப்ராக்ரஸ் ஆச்சுன்னா இதாகிடும். இட் வில் எண்ட் அப் வித் செல்லுலைட்டிஸ். அப்படியே ரேப்பிடாக அதிகமாகிட்டு, கொஞ்சம் கொஞ்சமாக ரேப்பிட் அதிகமாகிட்டு இருக்கு. ஸ்கின்னு சப்குட்டேனியஸ் டிஷ்யூ கீழே என்ன இருக்கும்? ஃபேஷியா. இப்போ இது நீங்கள் ட்ரீட் பண்ணலன்னா பேஷண்ட் என்ன எதுக்கு போவாங்க? வில் கோ ஃபார் ஃபேஷியா இன்வால்வ் ஆகிடும். ஃபேஷியா இன்வால்வ் ஆச்சுன்னா அதுக்கு பேர் என்னது? ஃபேஷியைட்டிஸ் சேர்ந்து வந்துடும். அதுக்கு பேர் தான் என்னது? அப்போ அந்த ஃபேஷியைட்டிஸ் வரும்போது ஸ்கின்னும் போயிடும். தட்ஸ் வை இட்ஸ் கால்ட் நெக்ரோடைசிங் ஃபேஷியைட்டிஸ். ஸோ இஃப் செல்லுலைட்டிஸ் அன்ட்ரீட்டட் என்ன, ஆர் த காம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் செல்லுலைட்டிஸ், செப்டிக் ஷாக், செப்டிசீமியா, பாக்டீரியா, அது வேற. அது இல்லாமல் லோக்கல் என்ன நடக்கும் பேஷண்ட்டுக்கு? நெக்ரோடைசிங் ஃபேஷியைட்டிஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் த இன்வெஸ்டிகேஷன். எனி பேஷண்ட் you have to do the same organism. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னது? செல்லுலைட்டிஸ் வரும். செல்லுலைட்டிஸ் அப்படியே இருந்துச்சுன்னா என்னவா மாறும்? ரைட், செல்லுலைட்டிஸ் அப்படியே இருந்துச்சுன்னா அது லோக்கலைஸ்டாக கலெக்ஷன் ஆச்சுன்னா என்னவா மாறும்? செல்லுலைட்டிஸ் இஸ் டிஃப்யூஸ். ஒரு லிம்ப் இருந்துச்சுன்னா லிம்பில் ஃபுல்லாக வீங்கிரும், அதனால் இட்ஸ் டிஃப்யூஸ். பட் லோக்கலைஸ்டாக இருக்குது, ஒரே ஒரு இடத்துல மட்டும் இன்ஃபெக்ஷன், இன்ஃப்ளமேஷன் எல்லாமே சேருது. அப்போ அதுக்கு பேர் என்னது? ஆப்சஸ். ஸோ செல்லுலைட்டிஸ் ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை நீ ட்ரீட் பண்ணலைன்னா இட் வில் கோ ஃபார் என்னது? ஆப்சஸாக மாறலாம், ஆர் பாக்டீரியா போகலாம், என்ன ஆப்சஸாக ஃபார்ம்லாம், ஆர் பாக்டீரியா, ஆர் செப்டிசீமியா, இது மாதிரி போகலாம், ஆர் லோக்கலைஸ்டு கேங்க்ரீனாக மாறலாம், ஆர் தி என்டையர் limb will be gangrene. That is called necrotizing fasciitis. ஓகே, எஸ். ஸோ இன்வெஸ்டிகேஷன் என்னது? கவுண்ட் தானே, இன்ஃபெக்ஷன் தான் அதிகமாக இருக்கும். ஸோ நீ நார்மல் சிபிசி ஹீமோக்ளோபின் பண்ணுற, சாரி சிபிசி பார்க்குற, ஹீமோகிராம் பார்க்குற, என்ன இருக்கும்? என்ன ரைஸ் ஆகிருக்கும்? என்ன ரைஸ்? எனி இன்ஃபெக்ஷன் WBC ரைஸ் ஆகிருக்கும். ஸோ டோட்டல் லியூகோசைட் கவுண்ட் வில் பி ரைஸ்டு. எனி இன்ஃபெக்ஷன் பேஷண்ட் என்ன இருக்கும்? என்ன எனி இன்ஃபெக்ஷன் அண்ணா WBC கவுண்ட் ரைஸ் ஆகிருக்கும். அண்ணா சப்போஸ் சிவியர் இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? இட் மே பி கம்மியாக கூட இருக்கும். ஸோ லியூகோபீனியா அஸ் வெல் அஸ் லியூகோசைட்டோசிஸ் போத் ஆர் மார்க்கர்ஸ் ஆஃப் என்னது? இன்ஃபெக்ஷன். அதே மாதிரி த்ராம்போசைட்டோபீனியா அஸ் வெல் அஸ் த்ராம்போசைட்டோசிஸ், இது போத் என்னது? போத் வில் பி சீன் இன் தி infection or sepsis. But commonly what we are seeing is என்னது? WBC ரைஸ் ஆகிருக்கும், த்ராம்போசைட்டோபீனியா கம்மியாக இருக்கும். பட் இது ரெண்டு உல்டாவாக நடந்தாலும் அதுவும் என்னதான்? செப்சிஸ் தான். சரியா? அது இல்லாமல் என்ன இருக்கும்? பேஷண்ட்டுக்கு வந்து CRP ரைஸ் ஆகிருக்கும், தென் இது பண்ணிடும். ஸோ இதில் ஒன் ஆஃப் தி டிஃப்ரென்ஷியல் டயக்னோசிஸ் ஃபார் செல்லுலைட்டிஸ் என்னது? கால் வீங்கியிருக்கு, கால் பெயின்ஃபுல்லாக இருக்குது, ஃபீவர் இருக்குது, வேறு என்ன கண்டிஷன் சஸ்பெக்ட் பண்ணுவேன்? DVT. ஸோ always never forget one of the investigation for cellulitis is duplex scan. You think that okay, this cellulitis is nothing but inflammation of skin cutaneous tissue, it's only bacteria infection. Why you are doing a duplex scan அப்படினா you have to rule out another deep vein thrombosis, because deep vein thrombosis is a dangerous one. If you are not treating the deep vein thrombosis with adequate heparin or anticoagulant, the patient will go for pulmonary embolism and patient will die.
சரியா? ஸோ ஆல் தி பேஷண்ட் இஃப் யூ ஆர் சீயிங் த எக்ஸ்ட்ரிமிட்டிஸ் லோயர் லிம் செல்லுலைட்டிஸ் யூ ஷுட் டூ அண்ட் deep scan, especially venous system. You have to rule out deep vein thrombosis. Deep vein thrombosis. Okay. Then the treatment. What is the treatment for cellulitis? Yes, it's a bacterial infection. No. So what do you have to give? Antibiotics. Kandipa antibiotics start panno. And then there will be a diffuse edema fluid irukula ulla. Adukkaga you have to the hygroscopic action la fluid absorb pandradhukku you have to give one more dressing, that is called magnesium sulfate glycerin dressing. And Maxelf dressing. That is MgSO4 plus glycerin dressing. Why you are putting this dressing? Because it's diffuse. Entire limb weakama irukum. If you are applying this Maxelf dressing, what will happen? It will absorb all the fluids. அந்த fluid என்ன இருக்கும்? பாக்டீரியா இருக்கும். இப்போ அந்த fluid பாக்டீரியா ரெண்டும் இருக்கும். நீ அன்ட்ரீட்டடாக இருந்தீங்கன்னா அது என்ன மாறிடும்? அந்த fluid என்ன மாறிடும்? ஆப்சஸாக மாறிடும். So if you are seeing any cellulitis, you just absorption of fluid என்ன பண்ணணும்? Just apply Maxelf dressing. அந்த பாக்டீரியா என்ன பண்ணணும்? Give antibiotics. Elevation of limb. Patient will settle. இல்லைன்னா தான் patient will go for localized abscess, gangrene, septicemia, necrotizing fasciitis எல்லாமே போயிடும். ஓகேவா? Okay. Then antibiotics, yes, penicillin and cephalosporin for broad spectrum coverage. Then you have to do the sepsis. Suppose patient develops sepsis, then you have to follow the septic protocol. Sepsis protocol. What is sepsis protocol? Sepsis protocol. What is the mechanism will happen in the sepsis? Hey, same lapa. Okay. இன்ஃபெக்ஷன் இருக்கும், அதுக்கப்புறம் என்னது பேஷண்ட்க்கு வந்து பஸ்ஸு வந்துடுது, செப்சிஸ் வந்துடுது. பேஷண்ட் அதுக்கு அடுத்து வந்து என்னது பிபி கம்மியாகும். செப்சிஸும் பிபி கம்மியாச்சுன்னா அதுக்கு பேர் என்னது? செப்டிக் ஷாக். என்ன இது கூட இன்னொரு ஆர்கன் சேர்ந்துருது, அப்போ அதுக்கு பேர் என்னது? எம்ஓடிஎஸ். என்ன எம்ஓடிஎஸ் 2-3 சேர்ந்துருது, ட்ரீட் பண்ண முடியல, என்ன வந்துடும்? டெத்து. சரியா? ஸோ infection, what is infection? If there are any microorganism producing some pathology in the body, that is called infection. சரியா? இந்த இன்ஃபெக்ஷனோட எது சேர்ந்துச்சுன்னா இன்ஃபெக்ஷன் பிளஸ் SIRS, அதுக்கு பேர் என்னது? செப்சிஸ். ஏன்னா இன்ஃபெக்ஷன் வந்துருச்சுல, இன்ஃபெக்ஷன் வந்துச்சுனாலே அந்த இடத்துல நம்ம இன்ஃப்ளமேட்டரி மார்க்கர்ஸ் போகும். ப்ரோ இன்ஃப்ளமேட்டரி மார்க்கர்ஸ் என்னது? 168 கூட TNF ஆல்ஃபா. அது வந்துச்சுன்னா எதுக்கு போகும்? SIRS. வாட் இஸ் SIRS? ரெஸ்பான்ஸ் சிண்ட்ரோம். சரியா? சிஸ்டமிக் இன்ஃப்ளமேட்டரி ரெஸ்பான்ஸ் சிண்ட்ரோம். ஸோ ஆப்வியஸ் இன்ஃபெக்ஷன் இருக்கு ப்ளஸ் SIRS சேர்ந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது? செப்சிஸ். என்ன செப்சிஸோட பிபி கம்மியாகி சேர்ந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது? செப்டிக் ஷாக். செப்டிக் ஷாக்கோட இன்னும் 2 ஆர்கன் சேர்ந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது? MODS மோட்ஸ். ஓகே. ஸோ இது தென் இப்போ லுட்விக் சாக்சன் எங்கே இருக்குது? இந்த பேஜ் லுட்விக் சாக்சன் எரிசிபில்ஸ், சாரி செல்லுலைட்டிஸ், அதுவும் டீச் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் ஹெட்ரைடினிட்டிஸ் சூப்பரேட்டிவ்கா. சரியா? இதுவும் ஒன் ஆஃப் தி, நம்ம முன்னாடி ஒரு சர்ஜன் வந்து ஒன்று ட்ரீட்டே பண்ண முடியாது, இது வேற எதுக்கு ரெஃபர் பண்ணணும் அப்படின்னு நினச்சா எந்த கேஸ் ரெஃபர் பண்ணணும்னு சொன்னேன்? கீலாய்ட். அது மாதிரி இன்னொரு கேஸ் இருக்குது. அது என்ன கேஸு? ஹைராடினைட்டிஸ் என்ன சூப்பரேட்டிவா. சரியா? ஸோ இது அதே மாதிரி தான். அப்போ இது என்னது? கண்டிப்பாக என்னது இது? நீ சர்ஜரி பண்ணால் கண்டிப்பாக என்ன வரும்? ரெக்கரன்ஸ். யூ கான் ட்ரீட் ஆல்சோ. ஏன்னா இது மல்டிபிளாக திரும்ப வந்துகிட்டு இருக்கும். ஸோ த க்ரானிக் ஸ்காரிங் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ் ஆஃப் தி ஸ்கின், எஸ்பெஷலி இந்த அப்போக்ரைன் கிளான்ஸ். சரியா? இப்போ அப்போக்ரைன் கிளான்ஸில் இப்போ நம்ம ஃபேஸில் இருந்தால் இருக்குது இந்த அப்போக்ரைன் கிளான்ஸ். இதில் ஏதாவது பிளாக் ஆயிடுச்சு, உள்ளே வந்து இதாகிடுச்சு அப்படின்னா இது வெளியிலேயே வந்துடும். பட் இது வெளியில் வராமல் அந்த செக்ரீஷன்ஸ் இருக்குல்ல, அந்த செக்ரீஷன்ஸ் உள்ளே போயிட்டே இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஹெட்ரைடினிட்டிஸ் சூப்பரேட்டிவ்கா. அதனால தான் அதுக்கு இன்னொரு பேர் என்னது? ஆக்னி இன்வெர்ஸா. சரியா? ஆக்னி இன்வெர்ஸா. ஸோ இது காமனாக யார் ஃபீமேலுக்கு இருக்கும், எஸ்பெஷலி இந்த ஆக்சில்லா, கிராயின் அந்த மாதிரி ரீஜனில் வரும். ஸோ த மெக்கானிசம் இன் பெத்தோஜெனிசிஸ் இன் திஸ் திங் என்னது? இதுதான் இது பிளாக்கேஜ் ஆஃப் அப்போக்ரைன் ஸ்வெட் கிளாண்ட். ஸோ பை கெராட்டின் நடந்துடும்.
ஸோ அதனால் அந்த டக்ட் பிளாக் ஆகும், அது உள்ளேயே டைலைட் ஆகுது, அதில் இன்ஃபெக்ஷன் வருது, உள்ளேயே வந்து ஆப்சஸ் ஃபார்ம் ஆகிட்டு அது வந்து உடஞ்சி வெளியில் வருது, சைனஸ் ஃபார்மேஷன். ஸோ the heterogeneity is nothing but multiple sinuses. ஸோ கண்டிப்பாக எப்படி இருக்கும், மல்டிபிள் சைனஸஸ், ஒன்று ரெண்டு இருக்காது, இது வந்து மல்டிப்புளாக இருக்கும். சரியா? ஸோ த க்ரானிக் இன்ஃப்ளமேட்டரி ஆக்னி லைக் டிசீஸ் இன் தி அப்போக்ரைன் கிளாண்ட் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி டிப்ரெஷன், அதுவே இதை வந்துடும். ஏன் ரெஸ்பிரேட்டரி டிப்ரெஷன்? CO2 இருக்காது, நீ ஆக்சிஜனே ஃபுல்லாக கொடுத்துக்கிட்டு CO2 ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ரெஸ்பிரேஷன். ஆமாம். ஸோ the patient will develop respiratory depression and CO2 narcosis also. The contraindication, asthma, emphysema or infected patients, இது மாதிரிலாம் கொடுத்தா ஒரு இடத்துல இருக்கிற இன்ஃபெக்ஷன் எல்லாம் பிச்சுக்கிட்டு எல்லா இடத்துக்கும் போயிடும். சரியா? அதனால் கண்டிப்பாக இஸ் அ கான்ட்ராண்டிகேஷன். புரியுதா? எஸ், எனி டவுட் கேளுங்கப்பா, அப்பயே கேட்டுருங்கப்பா, இல்லைன்னா குரூப்பில் மெசேஜ் பண்ணுறேங்க. ஏண்ணா இஸ் அ ஹெமரேஜ், ஏண்ணா ஹெமரேஜ் இஸ் ஈஸி டாபிக். ஏண்ணா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஒருத்தருக்கு ப்ளீட் ஆகுதுல்ல, இது ரொம்ப வேகமாக ப்ளீட் ஆகும். which one is very dangerous, arterial bleed or venous bleed? Arterial bleed. Yes, many of us think arterial bleed தான் ரொம்ப டேஞ்சரஸ்னு. ஆனால் ஆர்டரியில் என்ன இருக்கும், ஆர்டரி இஸ் அ மோர் டீப்பர், ஏன்னா ஆர்டரி கண்டெய்ன்ஸ் மஸ்குலர் ஸ்ட்ரக்சர், ஏன்னா பட் வெயின்ஸ் எப்படி இருக்கும், தின்னாக இருக்கும். ஸோ there is any trauma or any vessel injury, ஆர்டரினா என்ன போகலாம், வேசோஸ்பேசம் போகலாம். ஏன்னா மசில் இருக்குல்ல, ஸ்மூத் மசில் கண்ட்ராக்ஷன் போகும், வேசோஸ்பேசம் போகலாம். பட் அந்த வேசோஸ்பேசம் போகிற ஆப்ஷனே கிடையாது. எதுக்கு? வெயினுக்கு. இப்போ நவ் டெல் மீ which hemorrhage is very dangerous? venous injury. சரியா? ஸோ ஆர்டீரியல் கலர் எப்படி இருக்கும், பிரைட் ரெட், கன்சீல்டு ஹெமரேஜ். அடிபட்டிருக்கு, இப்போ கையை போய் அப்படியே வெட்டுறான், ட்ராமா நடந்திருக்கு, அப்படியே ப்ளீட் ஆகுது, அதுக்கு பேர் என்னது, ரிவீல்டு ஹெமரேஜ். ஸோ ரிவீல்டு ஹெமரேஜ் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இங்கே தான் இருக்குது அப்படின்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இட் இஸ் விசிபிள் எக்ஸ்டர்னல் இன்ஜுரி எது நடந்தாலும் தட் இஸ் கால்டு என்னது, ரிவீல்டு ஹெமரேஜ். ஓகே. பட் கன்சீல்டு ஹெமரேஜ்னா என்னது, இப்போ லிவருக்குள்ளே நடக்கும், எதாவது தெரியுமா, வெளியில் தெரியாது. ஸ்ப்ளீனில் நடக்கும், தெரியுமா, தெரியாது. ஸோ இது எல்லாமே தெரியவே தெரியாது, உள்ள ப்ளீட் ஆகிருக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ லிவர் இன்ஜுரி, ஸ்ப்ளீனிக் இன்ஜுரி, ஃப்ராக்சர் ஃபீமர், க்ளோஸ்ட் ஃப்ராக்சர்ஸ் ஆர் எக்டோபிக் ப்ரெக்னன்சி ஆர் SDH, இது எல்லாமே க்ளோஸ்டு ஹெமரேஜ் ஆர் கன்சீல்டு ஹெமரேஜ். இப்போ ப்ளீட் ஆகிருக்கும், ஆனால் லேட்டராக நமக்கு தெரிய வந்துடும், கண்டிப்பாக இது ப்ளீட் தான் அப்படின்னு தெரிஞ்சிடலாம். எப்படி? ஹெமட்டமிசிஸ் மெலினா. ஏன்னா கண்டிப்பாக ஹெமட்டமிசிஸ் எடுக்கிறான்னா உள்ள நீ 10 ml வாந்தி எடுத்திருப்பான், பிளட் வாமிட்டிங், உள்ள எவ்வளோ போயிருந்துருக்கலாம், மேபி லிட்டர் கணக்கில் கூட இருக்கலாம். That's why it's a take home message. Whenever you are seeing any hematemesis patient or any hemoptysis patient, you should admit and evaluate. You treat like a patient is on shock, அப்படி தான் ட்ரீட் பண்ணும். புரியுதா? நீ ஒரே ஒரு ஹெமட்டமிசிஸ் வந்திருக்கும், பேஷண்ட் நீ பார்த்தனா ஒரு 10 ml வந்திருக்கும், 10 ml தானே, ஒன்றும் ஆகாது, நேற்று ஃபுல்லாக சரக்கு அடிச்சிருப்பான், ஒரு மாத்திரை போடு அப்படின்னு சொல்லிடக்கூடாது. ஏன் நீ சொன்னேன்னா பேஷண்ட் இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் என்னது, இனிஷியலி கன்சீல் அண்ட் லேட்டர் ஒன்லி ரிவீல்டு. என்ன நீ உனக்கு இப்போ லேட்டராக தான் தெரிஞ்சு வந்திருக்கு, எது ப்ளீட் ஆகிருக்குன்னு தெரிய வந்திருக்கு ஒரு 10 ml. பட் உள்ளே எவ்வளோ அவன் முழுங்கிருக்கலாம், உள்ளே எவ்வளோ பிளட் லாஸ் ஆகிருக்கலாம், 1 liter கூட இருக்கலாம். ஸோ இதில் இருக்கும்போது டார்வின் சார் சொல்லுவார், இந்த பேஷண்ட் வந்து எப்போ வேணால் ஷாக்கு போவாங்க, நீ பார்த்துட்டு வாப்பான்னாரு. யூ ஒன்ட் பிலீவ், சொல்லிட்டு தாய் வார்டில் சொல்லிட்டு இங்கே போகிறாங்க, அது NSBக்கு போகிறாரு, 0 delay முன்னாடி இருந்துச்சு, போகிறாரு, பேஷண்ட் வந்து சார் அரெஸ்ட் சார் அப்படின்னு PG கூப்பிட்றாங்க, வாப்பா அப்படின்னு சொல்லி CPR கொடுக்கணும்னு கூப்பிட்றாங்க. என்ன தட் மீன்ஸ் இட்ஸ் அ எக்ஸாம்பிள் ஃபார் என்னது, கன்சீல் அண்ட் ரிவீல். புரியுதில்ல? ஸோ இப்போ மெலினா வருது, மெலினா வந்துச்சுன்னா கண்டிப்பாக அப்பர் ஜி ப்ளீட் ஏதாவது இருக்கு அர்த்தம். ஹெமட்டமிசிஸ் ஆல்ரெடி நிறையா ப்ளீட் ஆகிருக்கு, இப்போ தான் அவனுக்கு வாந்தி வருதுன்னு அர்த்தம். ஸோ தட் இஸ் இனிஷியலி கன்சீல் அண்ட் லேட்டர் ரிவீல். தென் த லீத்தல் ட்ரையட், எஸ் எவ்ரி ஒன் நோஸ், வெரி ஃபெமிலியர் வித் திஸ். என்ன ஆஃப்டர் அட்டெண்டிங் த கிளாஸ் எவ்ரி ஒன் ஷுட் நோ வாட் இஸ் லீத்தல் ட்ரையட். என்ன எவ்ரி ஒன் ஷுட் நோ whenever you are treating the any septic case or any sick case, and you said just break the line, and the patient should not be in acidosis, patient should not be hypothermia, patient should not be or any coagulopathy. Okay, then the classification of hemorrhagic shock, what is the classification of 750 ml, 750 ml to 1500 ml, 1500 ml to 2000 ml, more than 2000 ml. சரியா? ஸோ டெட்டனஸ் எதனால் வருது, கிளாஸ்ட்ரிடியம் டெட்டனி, அது பேர் இருக்குது, ஞாபகம் இருக்குல்ல? ஓகே, இட்ஸ் வெரி சிம்பிள். ஸோ த கிளாஸ்ட்ரிடியம் டெட்டனி நார்மலாக நம்ம TT இன்ஜெக்ஷன் போடல, சப்போஸ் ஆஃப்டர் ட்ராமா, அப்ரேஷன் ஆர் சர்ஜரி, அன்ஸ்டெரிலைஸ்டு ஆர்
ஆட்டோக்ளேவ் பண்ணாத இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது என்ன நடக்கும், இந்த ஸ்போர்ஸ் வந்து உள்ளே போயிடும். சரியா, ஸ்போர்ஸ் உள்ளே போயிடுச்சு என்ன ஆகும், இட்ஸ் என்டர்ஸ் இன் த வூண்டு. உள்ளே போனதுக்கப்புறம் இட் வில் மல்டிப்ளை, நிறைய மல்டிப்ளை ஆகும். நிறைய மல்டிப்ளை ஆனதுக்கப்புறம் இட் வில் ப்ரொடியூஸ் தி எக்ஸோடாக்சின்ஸ். ஓகே, த எக்ஸோடாக்சின்ஸ் ஆர் நத்திங் பட் டூ, டெட்டனோஸ்பாஸ்மின் அண்ட் டெட்டனோலைசின். பேர்லேயே இருக்குது. ஒன் இஸ் லைசின். வாட் இஸ் லைசின்? ஹீமோலைசிஸ். ஆர்பிசி லைசிஸ் காஸ் பண்ணும். another one be the spasmin. Spasmin another spasm காஸ் பண்ணும். ஸோ டெட்டனஸில் வெரி இம்பார்ட்டன்ட் திங்கே ஸ்பாசம் தான், வேறு எதுவுமே கிடையாது. ஸோ த இன்ஃபெக்ஷியஸ் காஸ்டு பை கிளாஸ்ட்ரியம் டெட்டனி லீடிங் டு மசில் ஸ்பேசம் அண்ட் டோனிக் க்ரானிக் கன்வல்சன்ஸ். இதுதான் வந்து டெட்டனஸ். ஓகேவா? ஸோ இது த கல்பிரிட் இஸ் டெட்டனோஸ்பாஸ்மின். ஸோ டெட்டனோஸ்பாஸ்மின் இஸ் டூ திங்ஸ். என்னது ஸ்பாசம்னா என்ன, இதில் தான் போய் ஆக்ட் ஆகணும். ஸோ இட் வில் என்டர் இன்டு தி நியூரோமஸ்குலர் ஜங்ஷன். என்ன த்ரூ த பிளட் சர்க்குலேஷனில் போயிடுச்சுன்னா நியூரோமஸ்குலர் ஜங்ஷனில் போயிடும். நியூரோமஸ்குலர் ஜங்ஷனில் போயிடுச்சுன்னா மசில் பிளாக் பண்ணிவிடும். நியூரோமஸ்குலர் ஜங்ஷனில் பிளாக் ஆச்சுன்னா என்ன ஆகும், இதில் ஆக்டிங் ஆன் கோல்னெஸ்டிஸ் என்சைம் ஆக்டிவேட் ஆச்சுன்னா the மசில் ஸ்பேசம் போயிடும். சரியா? ஸோ இன்னொன்று எதில் ஆக்டிவேட் ஆகலாம், ஒன்று மசில் ஸ்பேசமில் நியூரோமஸ்குலர் ஜங்ஷனில் போயிட்டு மசில் ஸ்பேசம் காஸ் பண்ணலாம். இன்னொரு வேறு இதில் போனால் காஸ் பண்ண முடியும், டேரெக்டாக பிரெயின், ஸ்பைனல் கார்டு, அதில் போனால் தானே காஸ் பண்ண முடியும். ஸோ த்ரூ த லிம்ஃபாட்டிக்ஸ் வில் என்டர் இன்டு தி பெரிநியூரல் ஷீத். ஸோ அங்கேருந்து சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் போயிடும். சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டமில் இட் பிளாக்ஸ் தி ஆன்டீரியர் ஹார்ன் செல்ஸ், ஸ்பைனல் கார்டு. ஸோ ஸ்பைனல் கார்டில் ஆன்டீரியர் ஹார்ன் செல்ஸ் பிளாக் பண்ணுச்சுன்னா அங்கேருந்து தேர் வில் பி அ ஹைப்பர் எக்ஸைட்டபிலிட்டி அண்ட் ரிஃப்ளெக்ஸ் ஸ்பாசம் ஆஃப் மசில்ஸ் லீட்ஸ் டு டோனிக் க்ளோனிக் கன்வல்சன்ஸ். ஓகே, ஸோ ஒன்ஸ் டாக்ஸின் இஸ் ஃபிக்ஸ்டு டு த நர்வ் டிஷ்யூ இட் கேன் பி நோ லாங்கர் பி நியூட்ரலைஸ்ட் பை ஆன்டிடாக்சின்ஸ். ஸோ இப்போ அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீ என்ன பண்ணலாம், யூ கேன் கிவ் ஆன்டிடாக்சின்ஸ், அது கொடுக்கலாம். ஸோ இதுதான் ப்ரெசன்டேஷன். ஸோ காசஸ் என்ன காசஸ், வாட் இஸ் த காசஸ் ஃபார் டெட்டனஸ் நம்ம சொல்லுவோமே. டெட்டனஸ்க்கு என்னப்பா ரீசனு, என்ன சொல்லா சொல்லு. கண்டாமினேஷன், சாயில், அதுக்கப்புறம் அப்ரேஷன். இப்போ ஆல்ரெடி சொன்னேன், டிடி இன்ஜெக்ஷன் போடாமல் இருக்கிறது, ஆர் அன்ஸ்டெரிலைஸ்டு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் வந்து சர்ஜரி பண்ணுறது, இது எல்லாமே என்ன இருக்கும், கல்பிரிட் யார் இதில், ஸ்போர்ஸ், கிளாஸ்ட்ரிடியம் ஸ்போர்ஸ் இருக்கும். அந்த ஸ்போர்ஸ் உள்ளே போயிடக்கூடாது. அதுக்காக தான் வி ஆர் டூயிங் அது, இந்த இதெல்லாமே நம்ம பண்ணிகிட்ருக்கோம். புரியுதா? ஸோ த காசஸ் ஆர் ஆப்சன்ஸ் ஆஃப் இம்யூனைசேஷன். டெட்டனஸ் இன்ஜெக்ஷன் போட்டிருக்கணும். தென் wounds ஆர் லேசரேஷன் ஆர் டீப் anaerobic foreign bodies ஆர் dental caries. Then unsterile procedure like abortion or unsterile abortion or surgeries or tattooing. இதெல்லாம் பண்ணும்போது there will be a entering of these spores and will produce all these tetanospasmin and tetanolysin. இது ரெண்டு தான் ஞாபகம் வச்சுக்கணும். Then it will produce signs and symptoms. What is the signs and symptoms of tetanus? First ஒவ்வொன்றா இது பண்ணோம். எதுக்கு ஃபஸ்ட்டு என்ன காஸ் பண்ணோம், ஜா ஓப்பன் பண்ண முடியாது. வாட் இஸ் தட் கால், ட்ரிஸ்மஸ். ஸோ காசஸ் ஃபார் ட்ரிஸ்மஸ் ஒரு 10 இருக்குது. அதில் கண்டிப்பாக ஒன்று என்னது, டெட்டனஸ். சரியா? எக்ஸாமினர் will ask what is the causes for trismusன்னு கேட்பான். என்ன ஓரல் கேவிட்டி எக்ஸாமினேஷனில். அப்போ நீ எடுத்தோன்னே எதை சொல்லக்கூடாது, டெட்டனஸ் சொல்லக்கூடாது. மீதி என்ன தான் சொல்லணும், பெரிடான்சிலர் ஆப்சஸ் ஆர் லுட்விக்ஸ் ஆன்ஜைனா ஆர் டென்டல் ஃப்ராக்சர் ஆர் என்ன சிஏ கார்சினோமா டங்கு, அதுதான் சொல்லுமே தவிர அங்கே போய் எடுத்தோன்னே டெட்டனஸ் சொல்லக்கூடாது. சரியா? தென் ஓகே, ட்ரிஸ்மஸ் காஸ் பண்ணும். அதுக்கு பேர் என்னது, லாக் ஜா. என்ன இதாக இருக்கும், unable to open the mouth. எல்லா மசிலும் ஸ்பேசம் போயிடும். அப்போ மசில் எல்லாம் ஸ்பேசம் பார்க்குறதுக்கு எப்படி இருப்பான், மசில் எல்லாம் ஸ்பேசம்லேயே இருப்பான். அப்போ எப்படி இருக்கும் பேஷண்ட் பார்க்குறதுக்கு, சிரிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருப்பான். சரியா? ஸோ ரிஜிட் ஸ்மைல். சரியா? அதுக்கு பேர் தான் என்னது, ரைசஸ் சார்டோனிகஸ். சரியா? சிரிச்சுக்கிட்டே இருப்பான். ஸோ லாக் ஜா, ஸ்பேசம் ஆஃப் மசிட்டர் மசில் அண்ட் டெரிகாய்ட்ஸ் போகிறனால லாக் ஜா. ஸோ ரைசஸ் சார்டோனிகஸ் வந்து டியூ டு ரிஜிட் ஸ்மைல் டியூ டு சைகோமேட்டிகஸ் மேஜர் ஸ்பேசம். அடுத்து வந்து என்னது, எல்லா மசிலும் இன்வால்வ் ஆகும், நெக் இன்வால்வ் ஆகும். அடுத்து வந்து அப்டாமினல் வால் இன்வால்வ் ஆகலாம். இது கன்வல்சன்ஸ் வரலாம். கன்வல்சன்ஸ் என்ன கன்வல்சன்ஸ் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். என்ன கன்வல்சன்ஸ், டோனிக் க்ளானிக் சூச்சஸ். இது மாதிரி வரும்போது என்ன வரலாம், கண்ணாபிடான் ஃப்ராக்சர் வரும். என்ன எப்போ வேணால் இது வரலாம்ல, கன்வல்சன்ஸ் வரலாம்ல, இட் லீட்ஸ் டு ஃப்ராக்சர்ஸ். இது எல்லாமே வரலாம். தென் டிஸ்லொகேஷன் வரலாம் சேர்ந்து. தென் த பேஷண்ட் ஹேவ் hyper excitability. So the patient have autonomic signs like fever, tachycardia, urinary retention, adu varalam. Heart involved achina there is carditis and bradycardia. Then all tetanus spasm or tetanus or in the patient la idhula death avanga, respiratory failure. So cause of death in tetanus or respiratory failure. Yes, respiratory failure இப்படி இதில் எல்லா மசிலும் ஸ்பேசம் போகும். அப்போ கண்டிப்பாக ஒரு மசில் ஸ்பேசம் போகக்கூடாது. என்ன மசில், டயஃப்ரம். அப்போ டயஃப்ரம் இது விதிவிலக்கு கிடையாது. டயஃப்ரம் போயிடும். டயஃப்ரம் போச்சுன்னா பேஷண்ட் டெத் ஆகிடுவான்.
சரியா? ஸோ த காஸ் ஆஃப் டெத் இன் tetanus இஸ் the respiratory failure. ஓகே, தென் த டைப்ஸ் ஆஃப் tetanus லைக் கேஸ் கேங்க்ரீன் எப்படி பிரிக்கிறோமோ அது மாதிரி வந்து டெட்டனஸ், கேஸ் கேங்க்ரீன் ரெண்டும் ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? இதுக்கு ரெண்டுக்கும் ஒரு கிளாசிஃபிகேஷன் இருக்கும். ஸோ டைப்ஸ் ஆஃப் tetanus, இஃப் இட் இஸ் ஜென்ரலைஸ்ட் அப்படின்னு என்னது, ஆல்மோஸ்ட் அஃபெக்ட்ஸ் தி ஹோல் பாடின்னு அர்த்தம். ஓகே, ஜென்ரலைஸ்ட் பேர்லேயே இருக்குது செஃபாலிக். அப்போ என்ன அஃபெக்ட் ஆகும்? ஒன்லி செஃபாலிக்னா என்னது, ஹெட் ரீஜன். ஸோ cranial nerves ஆர் இன்வால்வ் அஃபெக்ட் ஆச்சுன்னா மோஸ்ட்லி ஃபேஷியல் மசில்ஸ் மட்டும் இன்வால்வ் ஆகும். ஆர் ஸ்டார்ட்ஸ் வித் ஃபேஷியல் மசில்ஸ். தென் அடுத்து என்னது, லோக்கலைஸ்டு, லிமிட்டட் டு தி ஒன் மசில் ஆர் இது. ஆர் பல்பார்னாலே மோஸ்ட்லி இதுதான் என்னது, ரெஸ்பிரேட்டரி மசில்ஸு, ஹைலி ஃபேட்டல். தென் நியோநேட்டலுக்கு இன்னொரு பேர் என்னது, நியோநேட்டல் டெட்டனஸ். பேஷண்ட் பிறந்து அம்பிளிக்கல் கார்ட் கட் பண்ணும்போது இதாகிடுச்சு, சப்போஸ் அம்பிளிக்கல் கார்ட் கட் பண்ணும்போது அன்ஸ்டைலாக பண்ணிட்டோம் அப்படின்னா பேஷண்ட் வில் டெவலப் டெட்டனஸ் நியோநேட்டரம். வாட் இஸ் தட் கால்? 8th day disease. Some books say 7th day கொடுத்துருப்பாங்க, பட் இட்ஸ் 8th day disease. சரியா? 8th day disease எழுதிக்கோங்கப்பா, இங்கே எழுதிக்கோங்கப்பா. 8th day disease. ஓகேவா? தென் தி போஸ்டர்ஸ் என்ன, பேஷண்ட் வந்து இந்த போஸ்டர்லாம் வரும் என்ன. ஒன் இஸ் அந்த பிக்சர் காட்டுறேன், பேக்வேர்ட் பெண்டிங். ஏன்னா மசில்ஸ் ஸ்பேசம் இல்லை. சப்போஸ் எக்ஸ்டென்சார் மசில்ஸ் எல்லாம் ஸ்பேசம் போச்சுன்னா என்ன பண்ணணும் பேஷண்ட்டு? எக்ஸ்டென்சார் மசில்ஸ் எல்லாம் ஸ்பேசம் போயிட்டா என்ன பண்ணுவாங்கப்பா? இந்த மசில்லாம் கண்ட்ராக்ட் ஆச்சுன்னா பேஷண்ட் இப்படி போயிடுவாங்க, ஃபார்வர்ட் பெண்டிங் வந்துடும். சரியா? ஸோ ஒவ்வொரு இதில் சப்போஸ் திஸ் இஸ் த போஸ்டீரியர் மசில்ஸ் எல்லாம் போச்சுன்னா தட் இஸ் பேக்வேர்ட் பெண்டிங். தென் ஸ்ட்ரெயிட் மசில்ஸ் எல்லாம் போச்சுன்னா தட் இஸ் கால்டு ஆர்த்தோடோனஸ். பேக்வேர்ட் பெண்டிங் டியூ டு posterior muscles. சரியா? இது ஃப்ரண்ட் மசில்ஸ் ஆர் ஃப்ளக்ஸார் மசில்ஸ் எல்லாம் போச்சுன்னா என்ன வரும் பேஷண்ட் வந்து, எம்ப்ரோத்தோடோனஸ் ஆர் லேட்ரல் பெண்டிங். ஸோ இதான் இப்படி பிரிச்சிருப்பானுங்க. பேக்வேர்ட்னா இப்படி போட்டு உங்கள் புக்கில் இப்படி வரைஞ்சிருப்போம். பேக்வேர்ட் பெண்டிங், ஸ்ட்ரெயிட்டு, தென் எப்படி. சரியா? இதெல்லாமே அந்த போஸ்டர்ப்பா, ஸ்பைன் போஸ்டர். ஏன்னா மசில் ஸ்பேசம் தானே, ஸோ அந்த ஷேப்பில் எல்லாமே போயிடும். ஸோ த மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வாட் இஸ் த மேனேஜ்மெண்ட்? என்ன மேனேஜ்மெண்ட் இதில் என்ன ரொம்ப முக்கியம்? டெட்டனஸில் ரொம்ப முக்கியம் என்னப்பா? காஸ் ஆஃப் டெத் என்னப்பா? ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர். ஸோ யூ ஹேவ் டு ப்ரொடெக்ட் ஆல் தி வே, யூ ஹேவ் டு ப்ரொடெக்ட் தி ஏர்வே. அதுதான் ரொம்ப முக்கியம். தென் அதுக்கு முன்னாடி யூ ஹேவ் டு ப்ரிவெண்ட் தி டெட்டனஸ். எப்படிலாம் முக்கியம்? டெட்டனஸ் டிடி இன்ஜெக்ஷன் எல்லாத்துக்கும் கொடுத்துடணும். ஆர் பேஷண்ட் டெட்டனஸ் டெவலப் ஆயிடுச்சுன்னா நீ அதை எதை வச்சு தான் நியூட்ரலைஸ் பண்ணோம்? ஆல்ரெடி நம்ம பார்த்தோம்ல, டெட்டனஸ் ஆன்டிடாக்சின்ஸ் வச்சு இது பண்ணோம். தட் இஸ் திஸ் இஸ் அ கிராம் பாசிட்டிவ் anaerobic infection, so you give metronidazole. Gram positive, so you give penicillin. And you have to neutralize all the antitoxins by giving tetanus and immunoglobulin, human tetanus immunoglobulin. ஸோ இதுக்கும் கேஸ் கேங்க்ரீன் நல்ல சிமிலாரிட்டி இருக்கும் நான் சொல்கிறேன். தென் த பென்சோடைசபின்ஸ். ஏன் பென்சோடைசபின்ஸ் கொடுக்கணும்? கன்வல்சன்ஸ் இருக்கும். ஸோ டைசிப்பம், லோரசிப்பம், மெடாசோலம் இதெல்லாம் கொடுத்துடணும். சிவியர் கேசஸ் மசில் ஃபுல்லாக ஸ்பேசம் ஆகிடும். ஸோ மசில் ரிலாக்ஷன் கொடுக்கணும். என்ன மசில் ரிலாக்ஷன்? மசில் ரிலாக்ஷன் என்ன? ஏதாவது ட்ரக் சொல்லுங்க. இப்போ அனஸ்தீசியா கொடுப்பாங்களேப்பா, ஆல் சக்சினல் கொலைன். தென் அதுக்கப்புறம் என்ன வேறு மசில் ரிலாக்ஷன்? அதான் அட்ராக்வீரியம், ரோக்ரோனியம், வெக்ரோனியம் எல்லாமே இருக்குல்ல, ஆல் தி ட்ரக்ஸ். சரியா? யூ கேன் கிவ் தீஸ் ட்ரக்ஸ் ஆல்சோ. தென் த வென்டிலேஷன். தென் த பேஷண்ட் ஹேவ் ஆட்டோனாமிக் டிஸ்ஃபங்க்ஷன் இருக்கும். ஸோ யூ கேன் கிவ் these things, magnesium sulfate and இது இருக்கும். Then the one more thing, you have to give fluid therapy, adequate fluid therapy, that is must. Fluid therapy எவ்வளோ கொடுக்கணும்? 8 liters per day. சரியா? fluid therapy அது கொடுக்கணும். Then respiratory support, that is very very important. If patient develops aspiration, pneumonia, ARDS, respiratory failure, you have to treat. Tetanus toxoid should be given. Wound management, any wound, if you are suspecting any contaminated wound, that's why all polytrauma, நம்ம trauma வராங்களே, all polytrauma, trauma வந்தாலும் all polytrauma, they are more prone to develop என்னது? Tetanus.
ஸோ யூ ஆர் கிவிங் டிடி இன்ஜெக்ஷன் இல்லாமல் நீ ஒன்று கொடுக்கணும். கண்டிப்பாக என்ன கொடுத்துருக்கணும்? டெட் குளோப். நம்ம எல்லாமே இப்போ நீங்கள் தாய் வார்டில் நீங்கள் நெக்ஸ்ட் இயர் சிஆர்ஐ வரும்போது ஒரு ட்ராமா பேஷண்ட், நீ கண்டாமினேட்டட் ட்ராமா பேஷண்ட் பார்த்தீங்கனாலே நீ உடனே இன்னொரு இன்ஜெக்ஷன் போட்டுருணும். டிடி போட்டுருணும், கூட இன்னொரு இன்ஜெக்ஷன் சேர்த்து போடணும். என்னது? டெட் குளோப், டெட்டனஸ் இம்யூனோகுளோபின். ஓகே, டெட்டனஸ் இம்யூனோகுளோபின் என்ன 250 யூனிட்ஸில் இருக்கும். ஸோ யூ கேன் கிவ் 500 யூனிட்ஸ் ஆர் 1000 யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு யூ ஷுட் கிவ். சரியா? டு ப்ரிவென்ட் தீஸ் திங்ஸ். ஸோ தென் கேஸ் கேங்க்ரீன். என்ன the gas gangrene, the another name for gas gangrene, என்ன gas gangrene என்ன ஆர்கானிசம்? Clostridium. Okay, so the causative organism Clostridium welchi, the most common. அதுல நிறைய இருக்கும். என்ன septicum, hemolysin, இது மாதிரி நிறைய இருக்கு. என்ன non clostridial organism also will produce a gas gangrene, that is coliformis. Okay, so இதுல பேரே இருக்கு. எங்க கேஸ் வந்துரும். கேஸ் எங்க வரும்? சப்குட்டேனியஸ் டிஷ்யூல. ஸோ சப்குட்டேனியஸ் டிஷ்யூல இந்த இன்ஃபெக்ஷன் உள்ள போயிடுச்சுன்னா சப்குட்டேனியஸ் டிஷ்யூல there will be a gas formation நடந்துடும். ஓகே, இதுக்கு இன்னொரு பேர், வேற என்ன பேர் இருக்கு? கேஸ் கேங்க்ரீன் படிச்சிருப்பீங்களே. மெலிக்னன்ட் எடிமா இஸ் அ மிஸ்நாமர். என்ன மெலிக்னன்ட் எடிமானா உடனே நம்ம பாட்டுக்கு கதையில் எழுதக்கூடாது. என்னது? இட்ஸ் டியூ டு கார்சினோமா லெக்கு, இட்ஸ் சார்கோமா, இட்ஸ் லிம்ஃபோமா அப்படின்னு போட்டு நீ பாட்டுக்கு வந்து எடிமா அப்படின்னு போட்டு எழுதிடக்கூடாது. மெலிக்னன்ட் எடிமா இஸ் அ மிஸ்நாமர். இட்ஸ் டியூ டு என்ன? கேஸ் கேங்க்ரீன். என்ன இதெல்லாம் மிஸ்நாமஸ். சில மிஸ்நாமஸ் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். என்ன நம்ம பாட்டு கதை அடிக்கிறோங்கிற பேரில் விட்டு கடன்னு எழுதிடக்கூடாது. லேட்டரல் அபரண்ட் தைராய்டு. வாட் இஸ் லேட்டரல் அபரண்ட் தைராய்டு? இட்ஸ் அ நோடு, செகண்டரி நோடு. என்ன தைராய்டு கேன்சரில் ஒரு நோடு செகண்டரி டெபாசிட் வந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது? லேட்டரல் அபரண்ட் தைராய்டு. இன்னொரு பேர் என்னது? மெட்டாஸ்டேட்டிக் நெக் நோடு. அவ்வளோதான். இது வந்து பேப்லரி கார்சினோமாவுக்கு வருதுங்கிறனால அந்த காலத்தில் ஒரு சீனாக சொல்லணுங்கிறதுக்காக என்ன சொல்லிட்டான்? லேட்டரல் அபரண்ட் தைராய்டுன்ட்டான். என்ன லாஜிக்கலாக இருக்கேடா சொல்கிறா. வாட் இஸ் லேட்டரல் அபரண்ட் தைராய்டு அப்படின்னு கேட்டால் அவன் சொல்லுவான், சார் அபரேஷன் ஆஃப் சம் கிளாண்ட் இஸ் லேட்டரலி பிளேஸ்டு சார் அப்படின்னா. சம் கிளாண்ட் இஸ் நாட் லேட்டரலி பிளேஸ், இட்ஸ் அ டியூமர் டெபாசிட்ஸ். லைக் தட் த கேஸ் கேங்க்ரீன் இஸ் அ மெலிக்னன்ட் எடிமா. சரியா? ஆர் இட் வில் ப்ரொடியூஸ் வை எடிமா? மயோநெக்ரோசிஸ். So edematous myonecrosis is the reason for diffuse edema. நல்லா பெருசாக தெரியறது காரணம் வந்து என்ன? these things. என்ன edematous myonecrosis. ஓகே, the common like same ரெண்டுக்கும் சிமிலாரிட்டி பார்த்துக்கணும். இது டெட்டனஸ்க்கு எதுக்கு பார்த்தோம்? டெட்டனஸ்ல என்ன பார்த்தோம்? டெட்டனஸ்ல என்ன சிமிலாரிட்டி இருந்துச்சு? எதுக்காக பேஷண்ட்க்கு வந்து டெட்டனஸ் வந்துச்சு? ட்ராமா, அன்ஹைஜீன், அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணாமல் இருக்கிறது, இதெல்லாம் தானே வந்துச்சு. த சேம் லைக் த பேஷண்ட் கிரஸ் இன்ஜுரி, ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்ஸ், ஆம்புடேஷன்ஸ், இது மாதிரிலாம் போகிறாங்கும்போது இது ஏனரோபிக் வூண்ட் என்விரான்மெண்ட் இதெல்லாம் வரும்போது தே வில் டெவலப் கேஸ் கேங்க்ரீன். ஓகே, ஸோ த காசேட்டிவ் ஆர்கானிசம் ஆல்ரெடி சொல்லிட்டேன். நான் கிளாஸ்ட்ரிடியல் ஆர்கானிசம் என்னது? கோலிஃபார்மிஸ் ஆல்சோ ப்ரொடியூஸ் கேஸ். ஸோ அங்கே டாக்ஸின்ஸ் பார்த்தோம். என்னென்ன டாக்ஸின்ஸ் பார்த்தோம்? டெட்டனோஸ்பாஸ்மின், டெட்டனோலைசின். சரியா? Here also you have toxins. That is இது ரெண்டும். That is exotoxin or lecithinase. Then one more toxin is என்னது? hyaluronidase. அடுத்து என்னது? proteinase. Then one more toxin is hemolysin. So அங்க டாக்ஸின்ஸ் டெட்டனோலைசின், ஹீமோலைசிஸ் ப்ரொடியூஸ் பண்ணுச்சு. அப்போ இங்கே ஒரு பேர்லேயே இருக்குது ஹீமோலைசின். அப்போ இது என்ன ப்ரொடியூஸ் பண்ணோம்? ஹீமோலைசிஸ். சரியா? இது கேஸ் கேங்க்ரீனோட மெக்கானிசமே இங்கே டெட்டனஸ் வந்து ஸ்பேசம். என்ன பட் கேஸ் கேங்க்ரீனில் என்னது மெக்கானிசம்? என்னது? மயோநெக்ரோசிஸ், மசில் நெக்ரோசிஸ். அவ்வளோதான் இதில் மெக்கானிசம். ஸோ மறந்துடக்கூடாது, டெட்டனஸ் வந்து ஸ்பேசம் போகும். ஏன்னா ரெண்டுக்கும் கன்ஃபியூஸே பண்ணிடக்கூடாது. டெட்டனஸ் வந்து உள்ளே போகும், ஸ்போர்ட்ஸ் உள்ளே போகும். அப்படியே ஸ்போர்ட்ஸ் வந்து லிம்ஃபாட்டிக்ஸ் ஆர் பெரிநியூரல் சீத்தலையாக போய் சிஎன்எஸ்க்கு போகலாம், ஆன்டிகான் செல்ஸ் ஆர் நியூரோமஸ் சர்க்குலேஷனில் போய் நியூரோமஸ்குலர் ஜங்ஷன் போகலாம். இங்கே போனால் டோனிக் கன்வென்ஷன்ஸ், இங்கே போனால் ஸ்பேசம். அதே ஹீமோலைசின், டெட்டனோலைசின் வந்து ஹீமோலைசிஸ் காஸ் பண்ணும். பட் இது வந்து எப்படி இருக்கும்? என்ன ஸ்போர்ட்ஸ் என்டர்ஸ் டு தி இது எல்லாமே இந்த ஆர்டிஏ, கிரஸ் இன்ஜுரி,
ஆர் ஏனரோபிக் என்வரான்மெண்ட்டில் ஒரு wound இருக்குது அப்படின்னா அந்த ஆர்கானிசம் என்டர் ஆகிடும். என்டர் ஆச்சுன்னா ஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணோம். தி ஸ்போர்ஸ் release the multiple bacteria. This bacteria will produce exotoxins. சரியா? ஸோ இப்போ இந்த எக்ஸோடாக்சின்ஸ் ஆர் லெஸ்தினேஸ், இட் வில் ப்ரொடியூஸ் என்னது? இப்போ எக்ஸோடாக்சின்ஸில் ஒன்று தான்ப்பா லெஸ்தினேஸு. ஸோ எக்ஸோடாக்சின்ஸ் இது ஹோலாக எடுத்துக்கோங்க. இதில் என்ன வருது? இது என்ன ப்ரொடியூஸ் பண்ணோம்? மயோநெக்ரோசிஸ். சரியா? ஸோ எல்லாமே நெக்ரோசிஸ் ஆஃப் எல்லாமே காஸ் பண்ணும். என்ன? ஹீமோலைசிஸ், then necrosis, muscle necrosis, then extensive muscle necrosis, then membranolytic, membranes எல்லாம் நடுவில் இருக்கிற என்ன மெம்பரேன் ஃபேஷியா எல்லாமே இதாயிரும். ஸோ membranolytic எல்லாமே நெக்ரோசிஸ் காஸ் பண்ணும். ஓகேவா? ஸோ இப்போ இது காஸ் பண்ணிடுச்சு. இப்போ என்ன நடக்கும்? மசில் எடிமா இதெல்லாமே ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ தட் இஸ் டைப்ஸ், நிறைய டைப்ஸ். என்னென்ன டைப்ஸு நம்ம அங்கே பார்த்தோம். கேஸ் கேங்க்ரீனுக்கு பார்த்தோம், டெட்டனஸ்க்கு பார்த்தோம்ல. என்னென்ன டைப்ஸ் பார்த்தோம்? ஜென்ரலைஸ்ட், செஃபாலிக், ஓகே, பல்பார், லோக்கலைஸ்ட், நியோனேட்டல். அது மாதிரி நிறைய டைப்ஸ் பார்த்தோம்ல. ஸோ அதே மாதிரி இங்கே டைப்ஸ் இருக்குது. எங்கே என்ன? தேர் ஆர் டைப்ஸ் லைக் ஃபல்மினன்ட், மேசிவ், குரூப்பு, சிங்கிள், சப்குட்டேனியஸ். சி யூ கேன் ஆன்சர். அங்கே வந்து என்னது? ஜென்ரலைஸ்டு ஒன்று பார்த்தோம்ல. ஜென்ரலைஸ்டு இன்வால்வ்ஸ் என்னது? எங்கே என்ன பார்த்தோம்? Generalized tetanus involve almost all the muscles. All the muscles are affected, almost all the body. அதுதானே அது அஃபெக்ட் பண்ணோம். ஸோ அதே மாதிரி இங்கே வந்து என்ன? ஃபல்மினன்ட் அப்படின்னா அவ்வளோதான். பேஷண்ட் வந்து ரேப்பிட் ஃபாட்டல். ஓகேவா? ஃபுல்லாக இன்வால்வ் ஆகிடும். ஸோ பேஷண்ட் வில் டை சூன். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அடுத்தது என்னது? என்ன? மேசிவ் இஸ் ஆல்சோ லைக் என்டையர் லிம் ஆர் கேஸ் ஃபில்டாக போயிடும். தென் குரூப்னா குரூப் ஆஃப் மசில்ஸ் ஒன்லி இன்வால்வ்டு, மசில் நெக்ரோசிஸ். ஆர் சிங்கிள் மசில், ஒரே ஒரு மசில் மட்டும் மசில் நெக்ரோசிஸ் போயிடும். தென் சப்குட்டேனியஸ், சூப்பர்ஃபிஷியல் டு நோ மசில் இன்வால்வ்மெண்ட், ஒன்லி ஃபவுல் ஸ்மெல்லிங் டிஸ்சார்ஜ். என்ன? ஸோ இப்போ கேஸ் ப்ரொடியூஸ் ஆயிடுச்சுல கிளினிக்கில், பேஷண்ட்க்கு என்ன ஃபீச்சர்ஸ் இருக்கும்? பேஷண்ட்க்கு வந்து மெலிக்னன்ட் எடிமா, நல்லா பெரிய எடிமா இருக்கும். உள்ள கேஸ் இருக்கும்ல. இப்போ ஒரு ஃப்ளூயிடுக்குள்ளே கேஸ் இருந்ததுன்னா எப்படி தெரியும்? வாட் இஸ் தட் ஃபீல் கால்? crepitus. So the crepitus is the future of என்ன? crepitus is the future of gas gangrene. புரியுதா? ஸோ இப்போ ட்ராமாவில் அடிபட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு crepitus தெரியும். அந்த crepitus பேர் என்னது? ட்ராமாவில் அடிபட்டுருக்காங்க, செஸ்ட் ட்ராமா நடக்குது, பேஷண்ட் வந்து நெஞ்சு தொட்டு பார்த்தீங்கன்னா ஒரு crepitus தெரியும். தட் இஸ் சப்குட்டேனியஸ் எம்பைசீமா. அதே காலில் இருக்குது, லங்குக்கு காலுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? எந்த சம்மந்தமும் இல்லை. அப்போ காலில் திடீர்னு ஒருத்தனுக்கு ஒரு கிரெப்பிட்டஸ் தெரிஞ்சதுன்னா ஒன்லி ஒன் டயக்னோசிஸ். என்ன டயக்னோசிஸ்? கேஸ் கேங்க்ரீன். ஓகேவா? ஸோ ட்ராமாவில் வந்து கிரெப்பிட்டஸ் வந்துச்சுன்னா சப்குட்டேனியஸ் எம்பைசீமா, ஆர் எக்ஸ்ட்ரீமிட்டிஸில் ஆர் இன்ஃபெக்ஷனில் இது மாதிரிலாம் ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து கிரெப்பிட்டஸ் வந்துச்சுன்னா தட் இஸ் மோர் ஆஃப் என்னது? கேஸ் கேங்க்ரீன். ஸோ கேஸ் ப்ரொடியூசிங் ஆர்கானிசம் இருக்குது, அதனால் அவனுக்கு வந்துடுச்சு. ஓகேவா? ஸோ இந்த இது இருக்குது எப்படி இருக்கும்ல, அந்த ஒரு இதில் டிஸ்சார்ஜ் இருக்குல்ல, இந்த டிஸ்சார்ஜை ஒரு இதாக கொடுத்துருப்பான். என்ன டிஸ்சார்ஜ்? டீகேயிங் ஆப்பிள் வாட்டர் ஆர் இதெல்லாமே என்னது? சிக்லி ஸ்வீட்டி அப்படின்னு கொடுத்துருப்பான். என்ன ஒரு பயங்கர பேடான ஒரு ஸ்மெல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன், அதான் அப்படி கொடுத்துருக்கானுங்க. சரியா? ஸோ இந்த இது இருக்கும் என்னது? த டீகேயிங் ஆப்பிள் வாட்டர் ஸ்மெல் இருக்கும். ஸோ த ட்ரீட்மெண்ட் என்னது? ரெண்டுக்கும் நம்ம என்ன கொடுக்கணும்? இட்ஸ் a gram positive, இட்ஸ் anaerobes, both tetanus as well as gas gangrene. ரெண்டு என்னது? tetanus and gas gangrene ரெண்டு என்னது? gram positive as well as anaerobes. ஸோ ரெண்டுக்கும் நீ என்ன கொடுக்கணும்? பெனிசிலின் as well as மெட்ரோனிடசோல். சிம்பிள். சரியா? அங்கே வந்து லைஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆன்டிடாக்சின் கொடுப்போம். அதுக்கு பேர் என்னது? டெட்டனஸ் இம்யூனோகுளோபின் கொடுக்கணும். அதே மாதிரி கேஸ் கேங்க்ரீன் என்ன கொடுக்கணும்? கேஸ் கேங்க்ரீனஸ் சீரம், ஆன்டி கேஸ் கேங்க்ரீன் சீரம், பாலிவேலண்ட் ஆன்டி கேஸ் கேங்க்ரீன் சீரம் கொடுத்து. சரியா? ஸோ இதான் ட்ரீட்மெண்ட். ஸோ டெட்டனஸ் இது ரெண்டு முடிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் ஸ்பீடாக போயிடலாம். ஸோ இது புரியுதுலப்பா?
டெட்டனஸ் புரியுதுல, டெட்டனஸ் கேஸ் கேங்க்ரீன் ரெண்டுக்கும் டெட்டனஸ் கேஸ் கேங் ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் புரியுதுல. ரெண்டும் அதுக்கு என்னது கிளாஸ்ட்ரிடியம், இது அது என்னது டெட்டனஸ் எதனால் வருது? கிளாஸ்ட்ரிடியம், இது வெல்ச். தென் அதில் என்ன டாக்ஸின்ஸ் வரும்? ஸ்பாஸ்மின், லைசின். இதில் என்ன வரும்? லெஸ்தினேஸ். எக்ஸோடாக்சின்ஸ் தான் லெஸ்தினேஸ், ஹைலோனைடேஸ். ஹைலோனைடேஸ் வேலை என்ன? ஸ்ப்ரெட் பண்ண வைக்கும், இந்த இன்ஃபெக்ஷன் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ண வைக்கும். சரியா? ஸோ இந்த இன்ஃபெக்ஷன் இருக்குல்ல, எய்ட்ஸ் ரேப்பிட் ஸ்ப்ரெட் ஆஃப் இன்ஃபெக்ஷன், அதுதான் அதனோட ஃபங்க்ஷன். சரியா? அது ப்ரோட்டீனேஸோட இது வந்து என்ன? ரேப்பிட் மசில் பிரேக் டவுன், மசில் பிரேக் டவுன். சரியா? ப்ரோட்டீன் பிரேக். ஸோ இதில் வந்து கண்டிப்பாக இது ஞாபகம் வச்சுக்கணும். எக்ஸோடாக்சின்ஸ் லெஸ்தினேஸ், ஹைட்ரானிடேஸ், ப்ரோட்டீனேஸ், ஹீமோலைசின். ஹீமோலைசின். சரியா? ஸோ இந்த பேஷண்ட்டுக்கு வேறு என்ன காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் கேஸ் கேங்க்ரீனில்? கேஸ் கேங்க்ரீனில் என்னப்பா காம்ப்ளிகேஷன்ஸ் வரும்? அங்கே வந்து இது சொன்னோம்ல, லைஃப் சேவிங் மெத்தட் வந்து இது நம்ம சொன்னோம்ல, இது ரெஸ்பிரேட்டரி இது சொன்னோம்ல. ஸோ அது ரெஸ்பிரேட்டரி சப்போர்ட் தேவைப்படும்னு சொன்னோம்ல, எதுக்கு? டெட்டனஸ்க்கு. அது மாதிரி கேஸ் கேங்க்ரீன் போகிற மாதிரி இருந்தால் எதுவாக போகலாம்? மசில் நெக்ரோசிஸ் நடக்குதுப்பா, என்ன நடக்கும்? கிட்னி ஃபெயிலியர். கிட்னி ஃபெயிலியர், எக்ஸலண்ட், கிட்னி ஃபெயிலியர். ஓகே. ஸோ வேகமாக வந்து அக்யூட் கிட்னி இன்ஜுரி பிகாஸ் மசில் லைசிஸ் இல்லை, muscle lysis, muscle necrosis, so releasing of the myoglobin, so acute renal shutdown or acute kidney injury. Okay va? Yes.